शिव 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 குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு ஜாத்தா பரபரமா தஸ்ம ஸ்ரீ குருவே நமக. அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கு முதற்கென்ன நாட்கத்தை ஒரு தாக்கிக் கொள்கின்றேன். பேருந்து நிலையத்திலிருந்து இறங்கி வரும்போது ஒரு அறிவிப்பு பலகையை பார்த்தேன். இங்கு முகம் பார்த்து ஜோதிடம் சொல்லப்படும். பக்கத்துல அப்ப நினைச்சுக்கிட்டேன், வாழ்க்கையில நாம எவ்வளவு தவறு செய்து விட்டோம், இத்தனை புத்தகத்தை படிப்பது வேஸ்ட், இதெல்லாம் நினைச்சுக்கிட்டேன். இப்படி நூலை படிச்சு நம்ம வீணாகிட்டோமே அப்படின்ட்டு எட்டி பார்த்தேன். ஐயா ஜோதிடர் இருக்காரான்னு கேட்டேன். அவரு சொன்னாரு இன்னைக்கு வரலைங்கன்னாரு. ஏன்னா இதெல்லாம் விட்டுட்டு தேசா புத்தியில பலன் இல்லை, லக்கணத்தினால பலன் கிடையாது, ஏதோ பார்த்தோம் எடுத்தோன்னு சொல்லிட்டு போறதான ஜோசியம் அப்படின்னு இருக்கும்போது, ஏன் நம்ம பார்த்து ஒருத்தர் முகத்தை பார்த்து அவர்கிட்ட கத்துக்கிட்டோம்னா சொன்ன சிறப்பாக இருக்குமே என்ற எண்ணம். சரி, ஏன்னா அது அவருடைய கலை. அப்பதான் எங்க குருநாதர் சொன்னாங்க. நினைச்சுக்கிட்டேன், யார் எந்த ஜோசியம் படித்தாலும் சரி, யார் எதை சொன்னாலும் சரி, ஜோதிட விதிமுறை ஒன்று இருக்கிறது. அந்த விதிமுறையை தவறாமல் நீ பின்பற்றணும். நம்மை விட யார் நிறைய பேர் ஜோசியம் சொல்லுவா ஒண்ணுமே படிக்காம. அதான் அருள் வாக்கு. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நண்பர் பார்த்தேன். இப்ப அவரை பார்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. எதுவும் தெரியாது. காலில் இருக்கிற கட்ட நகத்தை பார்த்து அடிப்பார் அருமையா சொல்லுவார். இவர் முகத்தை பார்த்தாரு, இன்னொருத்தர் என்ன பண்றாருங்க, காலை பார்த்தாரு. அது அவருடைய திறமை. சரி, இன்றைக்கு முதல் எடுத்த உடனே குப்புசாமியினுடைய 10 விதி. ஒரு ஜாதகத்திலே 5 7க்கு சென்று விட்டால் 29 வயதுக்கு மேலே திருமணம் செய்தால் அவருக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக ஒரு ஜாதகத்திலே 5 7 சேர்ந்தாலும் ஒருவரை பார்த்து கொண்டாலும் காதல் திருமணம். 5 7 சேர்ந்திருந்து 8 சேர்ந்திருந்தால் 8 தொடர்பு ஏற்பட்டால் பலவிதமான பிரச்சனைகளில் அதில் சந்திப்பார். 6 சம்பந்தம் ஏற்பட்டால் காவல் நிலையம் வரை ஏறிவிட்டு செல்வார். ஒரு ஜாதகத்திலே 7 10ல் இருந்தாலும் 10 7ல் இருந்தாலும் அவன் திருமண வாழ்க்கையின் மூலமாக வசதி வாய்ப்புகளை பெறுவார். ஒரு ஜாதகத்திலே 11 7ஆம் இடத்தில் இருந்தால் மனைவியின் மூலமான வருமானம், அரசு சம்பந்தமான வருமானம் அவருக்கு கிடைக்கும். ஒரு ஜாதகத்திலே 6 8ல் சந்திரன் இருந்து பாப கிரகங்கள் பார்க்கப்பட்டால் அந்த திசை அவனுக்கு தொல்லை. ஒரு ஜாதகத்திலே 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்து 8ஆம் இடத்திலே சூரியன் இருந்து இந்த திசா புத்தி நடக்கின்ற காலத்தில் அவன் மருத்துவ செலவு பண்றதுக்கு காசை வச்சுக்கணும். ஒரு ஜாதகத்திலே 12ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் அவருடைய சகோதரர் அவர் இருக்க மாட்டார்கள். ஒரு ஜாதகத்திலே 8ஆம் இடத்திலே சுக்கிரன் இருந்தால்
காலகாத்தாமத திருமணம், அந்த 8 நல்ல நிலையில் 8ஆம் இடத்துல சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் 33 வயதுக்கு மேலே திருமணம் பண்ணால் அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைகிறது. இது போல நிறைய இருக்கு. அதனால குப்புசாமியுடைய பாயிண்ட தொடர்ந்துகிட்டே இருக்கிறோம், நிறுத்திக்கிறோம். இதில் சொன்னதுல ஒண்ணு கூட தவறு இருக்காது, கரெக்டா இருக்கும். சென்ற மாதம் செவ்வாயை பத்தி பேசினேன். நான் எப்பொழுதும் ஒரு தலைப்பை எடுத்துச்சுன்னா 10 மாசம் ஆனாலும் தொடர்ந்து அதுதான் போகும். அதை பத்தி இடையில கொஞ்சம் கொஞ்சம் சொல்லாம விட்டேனா எனக்கு திருப்தி இல்லை. அதனால கண்டிப்பா சொல்லியே தீருவேன். சென்ற மாதத்துல ஒரு 3 பாடல் என்னை ரொம்பவும் சிந்திக்க வைத்த பாடல். புலிப்பாணியர் பாட்டு அவ்வளவு அருமையான பாட்டு. அவரு யாரோ லக்கணம், அவரு லக்கணத்தை எடுத்துக்கல. லக்கணத்தை எடுக்காம எப்படி பலன் சொல்றாரு பாருங்க. தேரான செவ்வாய்க்கு 6, 7, 8 திடமான சுக்கிரனும் அதனின் மேவ. அதாவது சுக்கிரனுக்கு 8ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 12, செவ்வாய்க்கு 6, 8, 12 சுக்கிரன் இருக்கான். அது யோகம்னு சொல்லிட்டாரு. பாரான பண்டு, பொருள், பனை, பால், வாதம் 4 சொன்னாரு. பேங்க் டெபாசிட், பொருள், பனை, பால், வாதம் சொல்லிட்டு பாருங்க. பாரான பண்டு, பொருள், பனைப்பால், வாதம். அடுத்தவர் சொன்னாரு பங்காளி. பங்காளினா உன் சொந்தக்காரன். அடுத்தவர் சொன்னார் துணைவனாலும். பங்காளி துணைவனாலும் சொல்லிட்டு அடுத்தவர் சொன்னாருங்க கூரப்பா குமரனுடைய எதிரியாலும். அப்ப எதிரி யாருன்னா இவன் யார்கிட்ட வம்பு வழக்கு கேசி எது போட்டாலும் இவன் ஜெயிப்பான். கூரப்பா குமரனுடைய எதிரியாலும் கொற்றவனே அரசாங்க அதிகாரியாலும் வெற்றி. ஒரே பாட்டு, ஒரே கருத்து, எத்தனை கருத்து அதை அடிச்சுட்டு போயிட்டா இருப்பாருங்க. இது போல நிறைய ஜாதகங்கள் பார்த்திருக்கேங்க, அருமையா இருக்கு. அடுத்தவரி சொன்னாரு தேரான செவ்வாய்க்கும் அதுபோல் செப்பு. அடுத்தவர் சொன்னார் சிவசிவா சித்திரமும் திசையை பார்த்து, திசையையும் சித்திரமும் அதனை பார்த்து கூறுட்டாரு. இதை விடவா ஜோதிட கருத்து உங்களுக்கு வேணும்? பெரும்பாலும் இருக்கு எல்லா கருத்துக்கலாம். அடுத்தாப்புல என்னுடைய இன்னொரு கருத்து, சிந்திக்க வைத்த பாட்டு. பாரப்பா பௌமனுக்கு 6, 7, 8 பகருகின்ற பளிங்கனுமே பகைவன் வீட்டில், சொந்த வீட்டில் இருக்கணும், பகைவன் வீட்டில் இருக்கணுமா. அடுத்த சொன்னாரு பாருங்க கூரப்பா குளவிக்கு ஜனன பூமி. ஜனன பூமினா அப்பை சம்பாதித்த சொத்து அல்லது நீ பிளாட் வாங்கி போடுறான். கூரப்பா ஜென்மனுக்கு ஜனன பூமி, மக்கள் வசிக்கின்ற இடம். கொற்றவனே கிட்டுமடா. அடுத்தவரை சொல்லார் ஜலத்தால் கண்டம். செவ்வாய்க்கு 8ல் இருந்தா அவன் சளி பிடிச்சிருவான். அதான் ஜலத்தால் கண்டம். நீ தண்ணியில போய் காவேரி ஆத்துல போய் விழுந்து போறது கிடையாது. ஜலத்தால் கண்டம். அடுத்தவர் சொன்னாரு சீரப்பா. பாருங்க, சீரப்பா ஜென்மனுக்கு கிழக்கும் மேற்கும் கிட்டுமடா புஞ்சை நிலத்தால் லாபம்னாரு. இது ஒரு உதாரணத்தோட சொல்றேன். என் நண்பர் ஒருத்தன் வந்தான், என்னையா நான் இவ்வளவுதான் காசு வச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஊருக்கு தெற்கால வாய்க்கால் நிலம் இருக்குது, காவேரி பாசனம் இருக்கு, என்னால வாங்க முடியல. வடக்கால இருக்கிறதெல்லாம் காட்டு நிலம்,
அதை வாங்கிட 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னான். இன்னைக்குதான் இந்த பாட்டோடைய பொருளே உணர்ந்துக்கிட்டான் படித்தல. ஆக அவனுக்கு 6 7 8 செவ்வாய்க்கு 6 7 8 என்ன இருந்தாங்க, சுக்கிரன் இருந்தால் அவனுக்கு என்ன நிலத்திலாங்க, புஞ்சை நிலத்தால் லாபம். அவன் வாங்கின காணி 20,000க்கு போகுது ஒரு ஏக்கரு. இவன் வச்சிருக்கிற காடு ஒரு காடு 2 கோடிக்கு போகுது. ஓஹோ, புலிப்பாணி அவனுக்கு எப்படி அழகா எழுதி வச்சுட்டாரு. நீ செடி நீ வருங்கால காலத்துல நீ நிலத்துல பூனி தண்ணி பாயிற நிலத்தை வாங்கினா உனக்கு நஷ்டம், நீ காட்டா வாங்கி தள்ளுறா, உன்னை கோடீஸ்வரன் ஆக்கிறேன்ட்டு இந்த செவ்வாயும் சுக்கிரனும் பண்ணி விட்டாங்க. அடுத்தாப்புல சொன்னாரு, கூறப்பா போகருடைய கடாச்சாரத்திலே கொற்றவனே கனகம் அது கொளிக்குமடாம். கனகன்னா தங்கம் வச்சிருக்கிறான். அப்பதான் நினைச்சேன், சரி புலிப்பாணியார் தேனே. அப்புறம் சுக்கிரன் தனக்கு 4 துயருரு அட்டமத்தில், சுக்கிரன் தனக்கு 4 துயருரு அட்டமத்தில் வக்கிரன் முதலா பாவர் வகை பெற இருந்திடில். வகை பெறாமல் கெட்டு போயிருந்தான். முதல் நல்ல நிலையில இருந்து சொன்னார் பாருங்க. இது சுக்கிரன் தனக்கு 4 துயருரு அட்டமத்தில் வக்கிரன் முதலா பாவர் வகை பெறா இருந்திடில் மிக்கதோர் மனையாளுக்கு விதி அது முடிந்து அக்னி அதனால் சாவதற்கு அயனம் விதி அமைத்திட்டானே. அதுதானுங்க பாடம். சரி, இது ருசிச்சு படித்த பாட்டு, அதனால ஞாபகப்படுத்தினேன், அவ்வளவுதான். இப்ப இந்த செவ்வாய்க்கு ஒரு கிரகத்தை பத்தி அறிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய காரக தத்துவத்தை சரியா புரிஞ்சுக்கணும். இந்த காரக தத்துவம் சரியா இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த காரக தத்துவம் உன்னுடைய வாழ்க்கையில், ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவம் உன்னுடைய வாழ்க்கையில கண்டிப்பா அமையும். இப்ப செவ்வாய்க்கு தான் சொல்றோம். குகன், நான்முகன், துவரை, துவர்ப்பு, கோபி, குலாளன், தீக்குண வினைஞர், துணைவர், இகழ்தல், குருதி, ரணம், சிவப்பு, சகர், சுயபாகம், காயம், சாகசம், செம்பூம்பாள தனையர், தளல், காளி இவருக்காம். ஐயா, தூய தமிழ்ல நம்முடைய பூரணமான தமிழ்ல சொன்னங்கய்யா. சொல்றேன் புரியும்படியாக. நான் புரியும்படியா சொன்னா 4 வார்த்தை சொல்லி முடிப்பதற்குள் 20 நிமிடம் ஆகிவிடும். இப்ப குகன்னா வேற யாரும் இல்ல, முருகன். குகன்னா முருகன். அடுத்தாப்புல நான்முகன்னா விக்னேஸ்வரன். அதான் குகன், நான்முகன், துவரை, துவர்ப்பு யாருங்க, செவ்வாய்க்குரியது. எவ்வளவு காரகது, துவரை, துவர்ப்பு. அடுத்தாப்புல கோபி. கோபி என்பது கோபப்படுகின்றவன். உடனே திடீர்னு எந்த இடத்துல கோபப்படணும் அதை கண்டுபிடிக்கிறான். கோபி. குலாளன், குலாளன்னா மண் வகை வேலை செய்வதுன்னா, அதாவது விவசாயம் செய்யக்கூடிய மண்ணை பெறற்ற யாரு, விவசாயி. கோபி, குலாளன், தீ குண வினைஞர். சமையல்காரருக்கு எங்க வேலைங்க, அடுப்புல தாங்க. அப்ப தீ சம்பந்தப்பட்ட தொழில் யாரு செய்யறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அந்த காரக தத்துவம் வாய்ந்து விடுகிறது. அடுத்தாப்புல துகள், அடுத்தாப்புல துணைவர், அப்ப சகோதரர். இகழ்தல், இகழ்துன்னா சண்டை போடுதல். அதனாலதான் ஒரு ஜோசிய முறையில சொல்லுவாங்க, காலையில சொன்னாங்கல்ல நாடியில என்ன சொல்றாங்கன்னா, இந்த செவ்வாய்க்கு காரகத்துவம் போலீஸ், ராணுவம், அகராதி இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆஸ்பத்திரி, மண்டைய உடைப்பு, நர்ஸ் எல்லாம் அவங்க வச்சுக்குவாங்க. ஆனா இது குமாரசாமியத்திலிருந்து எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இகழ்தல் ஒரே வார்த்தை தான், சண்டை போடுதல்.
அப்ப இவன் ராணுவத்துக்குரிய ஆளு, இவன் போலீஸுக்குரிய ஆளு. பாருங்க, இகழ்தல் குருதி செவ்வாய்க்குரியது. ரணம் உடம்புல ஏற்படுகின்ற காயம், அது ரணம். குருதி, ரணம், சிவப்பு. அந்த கல் இருக்குல்ல, என்ன கல் போடுறாங்க, பவள, அது என்ன கல், சிவப்பு. அப்ப அது இல்லைங்க. பாருங்க, ஒரே ஒரு பொதுவான காரக தத்துவத்துல அத்தனை விஷயத்தை அடைகிற. இந்த காரகத்துல 21 காரக தத்துவம் உங்களுக்கு சொன்னேன். 21 அப்படியே. அடுத்தாப்புல தகர். தகர்னா ஆடு. தகர் சுயபாகம், சொந்தமாக செய்கின்ற தொழில். தகர் சுயம்பாகம். அடுத்தாப்புல சொன்னார் காயம், உடம்பில் ஏற்படுகின்ற காயம். அதுக்கு அடுத்தாப்புல செம்பூம்பாலத்தார். செம்பூம்பால் தலையர்னா இந்த தாமிரத்துல அடுப்பு வச்சு கொள்ள ஊதும் போது இந்த பாத்திரங்கள்லாம் செய்யும் போது அணையில, அதான் செம்பூபால தனையர் காளி. இவரெல்லாம் இவருக்கு. அப்ப என்ன பண்றேன்னா, இவையெல்லாம் ஒரு மனிதனுக்கு அமையுமான கண்டிப்பா அமையும். இப்ப பொதுவான காரகத்துவம் சொல்லியிருக்கேன். இப்ப 10ஆம் இடம் சம்பந்தப்பட்டால் அவர் என்ன தொழில், அதுக்குரிய காரகத்துவம் இருக்கு. அந்த காரகத்துவத்தை நம்ம எடுத்துக்கணும். உழவு, விளைவு, புனைக்குளம் அமைத்தல், எல்லாம் விவசாய சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிங்க தான். உழவு, விளைவு, புனைக்குளம் அமைத்தல் மற்றும் பூமியினால் உழைத்தல். அப்ப விவசாயம், பூமியினால் உழைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அப்புறம் என்ன சொல்ற, இகல் ரசவாதம். அடுப்புல வச்சு காய்ச்சி தயார் பண்றாங்க பாரு, அதான் ரசவாதம். அடுத்தாப்புல சொன்னாரு உயிரை ஒருத்து தளல், அதனால் செய்யக்கூடிய தொழில். பாருங்க, உயிரை ஒருத்து அதனால் செய்யக்கூடிய தொழில். தளல், அதனால் செய்யக்கூடிய தொழில். ஆயுத தொழில். பட்டறைக்கு போற நீங்க பாத்தீங்கன்னா, மனவாசிலியா போய் பாத்தீங்கன்னா நெருவுல இருக்கும், பழுக்க பழுக்க வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் சொல்ற தளல், ஆயுத தொழில். அடுத்தாப்புல நெய்தல் தொழில், ஆட்டு தொழில். அடுத்தாப்புல போர் தொழில், போர் பயிற்றல். அடுத்தாப்புல போர் பயிற்றல், அருகர், காதல், பழகிய மித்திரர் படைத்தல். பழகிய மித்திரர் படைத்தல். பகைத்தல் என்ன, 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து கெட்டு போயிருச்சுன்னா அவன் தம்பி ஆகாது. பழகி அவன் நண்பனே இருக்க மாட்டான். எனக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் ராகு கூட சேர்ந்துச்சே, நிரந்தரமான நண்பர்கள் இல்லை. போன கொஞ்ச நாள் சண்டை போட்டு போயிடுவாங்க. அதனாலதான் சொன்ன பழகிய மித்திரர் படைத்தல். செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்துச்சு வச்சுக்க, குடும்பம்னா யாரு, மனைவி. அவன் மனைவி கூட சண்டை போட்டுக்கிட்டு தான். அதனாலதான் சொன்னாரு புலிப்பாண்டியாரு, பாடினேன் இன்னும் ஒன்று சொல்ல கேளாய். துதியில் செவ்வாய் நிற்க கூறப்பா குமரியவள் கணவனையும் கருதிப்பாராள். இவன் வாய வச்சு சும்மா இருக்க மாட்டான். அதனாலதான் சொன்னாரு 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அங்கே குடும்பத்தை கெடுக்கும். 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் சகோதரனை கெடுக்கும். அப்ப உங்களுக்கு சகோதரர் விரோதியா 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு கேட்டா, சகோதரர் அழைத்து நல்லாதான் இருக்கும். ஆனா பேசிக்கிறது 2 மாசத்துக்கு ஒருத்தர் ஆளுக்கு ஒருத்தரம் பேசிக்கும், அவ்வளவுதான். இதுதான் அந்த செவ்வாய். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, அம்மா கூட ஒற்றுமையா இருக்க சொல்ல, இல்ல அம்மா இவனுக்கு ஒற்றுமையா இருக்க சொல்லு. 5ஆம் இடத்துல ஒற்றுமையா இருக்கிறதுல எங்க அப்பன் கிடக்குறான் அம்மா. ஆனா 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அது நல்ல வலிமை பெற்று விட்டால் அருமையான பாட்டு. அதனாலதான் சொன்னேன், போன மாசம் மீட்டிங்லேயே சொன்னாங்க 6, 10, 11 செவ்வாய் இருந்தால் மிகப்பெரிய யோகம் சொன்னோம். போன மாசம் ஒரு அருமையா எழுதியிருந்தான். சொல்றதெல்லாம் ரைட்டு, கொஞ்சம் பொறுமையா சொல்லியானா. சொல்றதெல்லாம் நல்லாதான் சொன்னேன், அது என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியலன்ட்டான். 2 நிமிஷம் இருக்கு, முடிச்சுடலாம். அப்ப பழகிய மித்திர படைத்தாங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு.
அது எப்படி போய் பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க எத்தனை நாள் ஜோசியம் உலகத்துல இருந்தாலும், எத்தனையோ கர்மாவை பத்தி பேசினாலும், அதை பத்தி பேசினாலும், இதை பத்தினாலும், அந்த குமாரசாமி சொல்லுகின்ற அந்த காரக தத்துவத்தை வீழ்த்துவதற்கு யாருன்னு பிறக்கலைங்க. இப்போ ஒரே ஒரு உதாரணம் சொல்லுவேன். இப்ப 21 உதாரணம் சொல்லணுங்க. அத்தனையும் நம்மளால உதாரணம் சொல்ல முடியும். அடுத்தாப்புல நோய் காரக தத்துவம் சொன்னாரு. சுவர், கருவி, தீப்படுதல், சுரம், பிளவை முதல் தோடகம் யாகவும் சொல்லி, செவ்வட்டை கடி, குருதி, ரத்தம், ரணம், சிவப்பு, இதெல்லாம் 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட போது இவனுக்கு இந்த நோய் வந்துதான் தீரும். அதனாலதான் சொன்னார் ஒரு ஆதத்தை, 8ஆம் இடத்து அதிபதியோடு செவ்வாய் கூடி இருந்தால் என்னன்னா, விதிக்கு விதியோனும் செய்யும் இருவரும் ஒன்றாய் கூடி, பாருங்க, விதியோனும் செய்யும் ஒன்றாய் கூடி. விதினா யாருங்க? விதியோன்னா 8ஆம் இடத்து அதிபதி. அதான் விதியும் சேயும் இருவரும் கூடி, விதிக்கு வியம் 6 8 உர. வியம் 6 8 உரனா, அதாவது வேற ஒண்ணும் இல்ல, 8ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாயும் கூடி ஒரு ஜாதகத்திலே 6 8 12 இருந்தால், அடுத்தவரி சொல்றாரு, எதிரியின் கை அம்பால் இவனும் மாய்வான்னாரு. எங்கனாச்சும் போய் உதப்படுவான்னாரு. சுபகிரகம் பார்த்துட்டா வந்துருவேன், தப்புச்சு. பாபகிரகம் போட்டா போயிட்டோம். அடுத்தாப்புல சொன்னாங்க, இவனும் இறந்து பரகதி அடைவான் பாரு, தோழி சங்கரான்னு முடிச்சாரு. இது போல எல்லா கிரகத்துக்கும் விளக்கம் சொல்லணும்னு நினைச்சேன். அதனால நேரம் நெருங்கி விட்ட காரணத்தினால் இருக்கலாம். நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க. எப்படிங்க ஐயா சொல்லியிருக்காரு, ஒரு 20 நிமிடத்திற்கு முடித்து விடுங்கள், அது உங்களுக்கு நல்லது எங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டாரு. அதனால 20 நிமிடத்தை திருங்கி விட்டது. அதனால ஒரு கடைசியாக ஒரு செய்தி சொல்லி முடிவுகிறேன். சேயோடு வெள்ளியும் கூடி ஜென்மனுக்கு போக ஸ்தானத்தில் ஏற ஆயநூல் பிசகாது ஐயனும் விதவையை சேர்ந்து வாழ்வானார். பாருங்க, சேயோடு வெள்ளியும் கூடி இருவரும் கூடி ஜென்மனுக்கு போகஸ்தானத்தில் ஏற, 3ல இருக்கணும், இல்லாட்டி 7ல இருக்கணும். ஆயநூல் விதி பிசக்காது ஐயனும் அமங்கலியை வைத்து வாழ்வான். புலிப்பானை இவர்கிட்ட கொண்டு நடக்குங்க. நீங்க எத்தனை ஜாதகம் பாருங்க. அடுத்தது சொன்னாரு, வெள்ளி ஜாதக அலங்காரப்பட்டு வெள்ளி சே ஏழில் நிற்கின் விதவை மாதரை சிநேகம் செய்துடுவான் பாரு, இல்லைன்னா அவன் தலைவெடிச்சு போயிடும். அப்படிங்க. அதே போல சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து 4ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல இருந்துச்சு. நான் ஒருத்தர சொன்னேன், என்னையா 2 பேரும் 7ஆம் இடத்துல இருக்காங்க, என்னன்னா பேசாம இவனோட 10 வயசுக்கு மேல அவனுக்கு தொடர்பு இருக்குது. அப்ப இவன் ராஜாவாட்ட வாழ்வான். அப்ப சுக்கிரனும் செவ்வாய், சுக்கிரனும் சந்திரனும் எங்க இருக்குனுங்க? 7ல வச்சுக்க. இவர் மட்டுமா சொன்னாலும் புலிப்பானை வீரப்பா இன்னும் ஒரு புதுமையை கேளு. விளம்பேன் வீரியன் வீட்டில் தானும் அசரகுரு செவ்வாய் கூடில். அது செவ்வாய் வீட்டுல இருக்கணும், அல்லது சுக்கிரன் வீட்டுல இருக்கணும். பாருங்க, வீரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு. விளம்பினேன் வீரியன் வீட்டில் தானப்பா ஆரப்பா அசரகுடு செவ்வாய் கூடில் அப்பனே அமங்கலையை அணைந்து வாழ்வான். ஊரப்பா குமரனுக்கு வித்தையும் புத்தியும் கொற்றவனே சிப்பினுள் பார்ப்பான், செல்வத்தை சிப்பினுள் பார்ப்பானா, மிகுந்த வசதியா வாழ்வானா என்று சொல்லிவிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.